செய்யுங்க, ஆசீர்வதிங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ நம்மளை சபிக்கிறாங்க, நம்மளை நிந்திக்கிறாங்கன்னா நாம என்னதான் செய்யணுமா, ஆசீர்வதிக்க தான் செய்யணுமா. அவங்களுக்காண்டி நம்ம என்னதான் செய்யணும், ஜெபம் தான் பண்ணணும். வேற எதுவுமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடவே கூடாது. அந்த ஜெபத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர் அந்த ஜெபத்துல என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே உங்களை விட்டாதீங்க, அடிச்சிருங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த சாபத்தை நாம் என்ன செய்ய முடியும், உடைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மை போல பிறரை நேசிக்க வேண்டியதான நாம எதை செய்யக்கூடாது, யாரையும் சபிக்கவோ யாரையும் வெறுக்கவோ கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது நாம எதை செய்யக்கூடாது பாருங்க. யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க, 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2:8. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறு. ஆமென். பாருங்க, இங்க யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வாக்கியத்தின் ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நீங்க என்ன செய்யணுமா, நன்மை செய்யணுமா. அப்ப நன்மை, நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்துல நாம அன்பு கூறணும்னா நாம என்ன செய்கிறவர்களா இருக்கணும், நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். மாறாக நாம யாருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த தீமையும் நம்ம செஞ்சிடக்கூடாது. நீங்க கேட்கலாம், எப்போ பாரு நன்மை செய் நன்மை செய் நன்மை செய்யன்னு சொல்றீங்களே, ஏன் நாங்க நன்மை செய்யணும்னு கேட்கலாம். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர், நன்மை செய்கிற தேவன். அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில் என்ன செய்தார், சுற்றி திரிந்தார் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சங்கீதம் 119 68வது வசனத்துல சொல்லுகிறார், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறதான நீங்களும் நானும் நன்மை செய்யாம இருக்கலாமா, இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நன்மை செய்கிறத மாத்திரம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்துல 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், காயின் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன இல்லை, மேன்மை இல்லையோ. அப்ப நம்ம நன்மை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன பெறலாம், மேன்மையை பெறலாம், உயர்வை பெறலாம். அந்த நன்மையை நாம் என்ன செய்யணும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் ஒரு ஜனத்தை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். யார் இந்த ஜனங்க அப்படி நாம தீவிரமாய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் யாரு, ஆண்டவரை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் துன்மார்க்கமாய் வாழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனத்துல ஆண்டவர் ஒருவர்களை ஆசீர்வதிக்கிறார். யாருன்னு பார்த்தா அவங்க யாரு, மருத்துவச்சிகள். ஏன் இவங்களை இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இவங்க தான் அவரை ஏற்றுக்கொள்ளலையே, அவரை ஆராதிக்கலையே, அவரை பின்பற்றலையே நாம பார்க்கும் பொழுது அந்த மருத்துவச்சிகள் என்ன செய்கிறவர்களா இருந்தாங்க, நன்மை செய்கிறவர்களா இருந்தாங்க. அப்ப பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் நன்மை செய்கிறவங்களா இருந்தா ஆண்டவருக்கு பிரியமானவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி இந்த மருத்துவச்சிகள் இருந்ததுனால தெய்வம் அவர்களுக்கு என்ன செய்கிறார், நன்மை செய்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதான நாம, நம்மை போல பிறரை நேசிக்க வேண்டியதான நாம நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் பாருங்க, நன்மையை மாத்திரம் தான் செய்கிறவர்களாய் காணப்படணும். வேதத்துல 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது அங்கே சவுல் ஒரு மனிதன் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ யாரு, நன்மை செஞ்சிட்டப்பா, நீ நீதிமான்னு தாவீதை புகழுகிறார். என்ன நன்மை இந்த தாவீது செய்தா நாம பார்க்கும் பொழுது சவுலை தள்ளிட்டு ஆண்டவர் தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார். இது சவுலுக்கு என்ன செய்யல, பிடிக்கவே இல்லை. அதனால இந்த தாவீதை எப்படியாவது கொன்றலான்னு பல முறை என்ன செய்யறான், அந்த சவுல் துரத்திக்கிட்டே வரான். ஆனா அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, இந்த சவுல தாவீதினுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருவாரு. ஆனா இந்த தாவீது, இவன் யாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு விரோதமா என் கையை நான் என்ன செஞ்சிட மாட்டேன், போற்ற மாட்டேன். ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ அவன் என்ன செஞ்சிரு, கொன்றுட்டாரு. ஆனா இவன் என்ன செய்யல, போடலை. ஏன்னா இவன் யாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். அந்த நன்மை, அந்த இதை தாவீது அந்த சவுலுக்கு செஞ்சதுனாலதான் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். கர்த்தர் தாவீதை ராஜாவாக வைத்தார். அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தான், ராஜாவா தான் இருந்தான். அந்த உயர்வை, அந்த மேன்மையை நம்ம பெறணும்னா நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கணும், நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சத்துருக்களுக்கும் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நன்மை செய்கிறவர்களா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மை போல பிறரை நேசிக்க வேண்டியதான நாம எதை தான் செய்யணும், நன்மை தான் செய்யணும். எந்த சூழ்நிலையில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, தீமை செஞ்சிடவே கூடாது. 2 தெசலோனிக்கேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க நன்மை செய்கிறத என்ன செஞ்சிடாதீங்க,
சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா நம்ம நன்மை செய்யும் பொழுது அதற்கு மாறாக நமக்கு என்னதான் வரும்? தீமை தான் வரும். நம்ம நன்மை செஞ்சவங்களே நம்மளை திட்டுவாங்க, நமக்கு விரோதமா எழும்புவாங்க, ஏளனமா பேசுவாங்க, என்னெல்லாமோ பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. அவன் எவ்வளவு அதிகமா தீமை பண்ணுதானோ அவ்வளவு அதிகமா நாம அவனுக்கு நன்மை பண்ணணும். தீமையை நம்ம நன்மையினாலதான் வெல்ல முடியுமே ஒழிய ஒரு நாளும் தீமையினால் என்ன செய்ய முடியாது? வெல்ல முடியாது. அப்போ நம்மை போல பிறரை நேசிக்க வேண்டியதான நாம மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை தான் செய்யணும், தீமை செய்யவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாருங்க, மூன்றாவது நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? அதே யாக்கோபு 2